ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 அடி 300 அடிக்கு மேலே ஆழம் இருக்குது. ஆழம் ஃபுல்லுமே தண்ணி நீர் நம்பிருச்சு. அந்த லீஸ் முடிஞ்சோடனே அவங்க மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. இதுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமோ இது மாதிரி கிட்டத்தட்ட 23 குவாரி வந்து இந்த கச்சைக்கட்டி, ராமன்பட்டி, பூச்சியம்பட்டி, சொக்கலிங்கபுரம், விராலிப்பட்டி, கொண்டையம்பட்டின்னு சொல்லி ஒரு 23 குவாரிக்கு மேலே நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த தண்ணியில் சிறு பிள்ளைங்க விவசாயம் பண்ணும்போது இப்போ ஆடு மாடு கால்நடைகள் எல்லாம் விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. ஏன் சொல்கிறீங்க? இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பையன் வெளியூர்லேருந்து வந்த பையன் ஆழம் தெரியாமல் உள்ளே போய் இறந்து போயிட்டான். இதில் நிறைய டெத்து வந்து அரசுக்கு வந்து பதிவு ஆகாமே போயிருச்சு. காவல்துறையினர் வந்து ஒரு பையனை மட்டும்தான் தூக்குனதை வந்து பதிவில் இருக்குது. இது போக ஒரு 5-6 பேர் வந்து இறந்துருக்காங்க. அதுபோக வெடி விபத்து ஆகி இந்த விரல் போனவங்க, கை போனவங்க, கால் போனவங்களாம் எங்கள் கிராமத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இதனால் விவசாயமும் பாதிக்குது, இங்கே வாழ்கிற மக்களும் பாதிக்கிறாங்க. விவசாயம் எப்படி பாதிக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வெடியினால் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த தூசி எல்லாம் கலந்து இந்த விவசாய பயிர்களில் பூக்கிற பூ மேலே போய் அந்த தூசி விழுகுது. அந்த பூக்களில் வந்து தேனீக்கள் கூட உட்கார மாட்டேங்குது. இப்படி தேனீக்கள் உட்காராதனால மகரந்த சேர்க்கை நடக்கலை, அதனால மகசூலும் கிடைக்கல. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆரம்ப நிலையில் எல்லாம் மக்களும் அறியாமனால அதை விட்டுட்டாங்க. இதனால அதாவது விவசாயம் பாதிச்சிருச்சு. அதேமாதிரி வாழை, இந்த வாழை இலையை வந்து இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தக்கூடாது, நெகிழி பையை வந்து உபயோகக்கூடாதுன்றாங்க, மஞ்சள் பையை வந்து பயன்படுத்துங்கன்றாங்க. இங்கே எங்கள் பக்கத்தில் வாழையெல்லாம் இருக்குது. இந்த வாழை இலையை சாப்பாட்டுக்கு கொண்டு போக முடியல. என்ன காரணம்னா அந்த தூசி போய் வாழை இலையில் அடைஞ்சிருது. அந்த விவசாயம் பண்ணுற அந்த விவசாயி சொல்கிறாரு, இங்கே வந்து வாழை காயை மட்டும் வாழை பழத்தை மட்டும்தான் எடுக்க முடியுது, இலையை வந்து உபயோகப்படுத்தவே முடியலை, காய்கறிகள் விளைய மாட்டேங்குது, தென்னை மரங்களும் காப்புகளை குறைஞ்சிருச்சு. இந்த கல்குவாரிக்குன்னு சொல்லி தனி பாதை வேணும், சட்டப்படி பாதை இருக்கணும். அந்த சட்டத்தை மீறி இவங்க அந்த ஓடைகளை தான் பயன்படுத்துகிறாங்க. அதான் வண்டி வந்து பதியக்கூடிய நிலைமை வர்றதுனால கல்குவாரியிலேருந்து கல் மண்ணையும் பெரும்பெரிய பாறைகளை கொண்டு வந்து ஓடையில் போட்டு அந்த ஓடையை மெத்தி அது மேலே இந்த கல்குவாரிக்காரங்க பயணம் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு சிறிய மழை வந்தால் கூட அந்த நம்ம வகுத்து மலையில் பெய்கிற மழை வந்து அப்படியே நேராக ஓடையில் வராமல் நிலப்பகுதியில் தான் தண்ணி வருது. என்ன காரணம்னா, நிலத்தை விட ஓடை மேடான காரணத்தினால தான் நிலத்தில் வருது. அப்படி நிலத்தில் வரும்போது விவசாய பயிரும் பாதிக்குது. அது அடுத்து என்ன ஆகுதுன்னா, ஊருக்குள்ளே வந்துடுது. மக்கள் இருக்க குடியிருப்பு பகுதியில் வந்து வீடு வாசல் எல்லாம் தண்ணி பூந்துருது. இந்த வெடி சத்தத்தை தாங்க முடியாமல் இந்த வகுத்து மலையில் இருக்கிற பல்லுயிர் உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இயற்கை அந்த சின்ன பல்லுயிர்கள் அழிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஊராக தான் மாறிக்கிட்டு இருக்குது. அதை வாக்கு வாங்கும்போது வர்ற சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் என்னென்னமோ சொல்லி கதையெல்லாம் கட்டி வாக்குகளை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே வந்து எங்களை அடுத்து வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. வந்து 100 நாள் சாதனைகள் என்ன, 200 நாள் சாதனை, 3 வருஷம் சாதனைன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. எங்கள் கிராம மக்கள்கிட்ட இறங்கி பேச மாட்டேங்கிறாங்க. உண்மையிலேயே உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை யாராவது எந்த ஒரு எம்எல்ஏவும் சரி மாவட்ட ஆட்சி யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. மனுவே கொடுத்தாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறது எப்படி கேட்பாங்க? ஓடை இருக்குன்றதும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, விவசாய நிலம் பக்கத்தில் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுமாதிரி உயர்மின் கோபுரம் 50 அடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்றாங்க. இங்கே எல்லா கோபுரமுமே இருக்குது. அவங்க விதியில் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றாங்களோ அந்த எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் பெர்மிஷன் மட்டும் எப்படி தான் கிடைக்குதுன்னே தெரியல. எல்லாமே லஞ்சம் வாங்கிட்டு லஞ்ச லாவணியும் பெருத்து போச்சு. மக்களை வந்து யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்களும் மனு தான் கொடுக்க முடியும். கொஞ்சமாவது மனச்சாட்சியாக இருங்க. உங்கள் அப்பா அம்மா உங்கள் பிள்ளைங்களை ஒரு நாள் இல்லை ஒரு மணி நேரம் எங்கள் ஊரில் வந்து தங்கி இருந்து பாருங்கள், எங்களோட வழி தெரியும். அச்சைக்கட்டி கிராமத்தையும் விராலிப்பட்டி, செமினிப்பட்டி, கொண்டையம்பட்டி, குட்லாடம்பட்டி இந்த பகுதி மக்களை காப்பாற்றுறதுக்கு கச்சைக்கட்டி கிராம மக்களும் இந்த பொதுமக்களை இந்த சுற்றுவட்டார பொதுமக்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து உண்ணாவிரதம், காந்தி வழியில் அகிம்சை வழியில் நாங்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறதாக எங்கள் கிராமத்தில் பெரியவர் முதல் சிறியவர் வரை நாங்கள் வந்து முடிவு பண்ணி வருகிற 26 செவ்வாய்க்கிழமை 11வது மாதம் நம்ம இந்த மாதத்திலே நாங்கள் வந்து நடத்த போகிறோம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து காவல்துறையிடம் வந்து நாங்கள் ஒரு அனுமதி கடிதத்தை கொடுத்துருக்கோம். இது போக டிஎஸ்பி, அது துணை கண்காணிப்பாளர் சமயநல்லூர் அவர்களுக்கும் வந்து ரிஜிஸ்டர் தபாலில் மனு கொடுத்துருக்கோம். இவங்க 2 பேரும் மறுக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் கூட நாங்கள் அனுமதி வாங்கி நடத்துவோம். யாரும் கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் வந்து எங்களோட உயிர் இதுக்கு மேலே நாங்கள் இங்கே வாழ்கிறது பிரயோஜனமே இல்லைன்னும் போது உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த உண்ணாவிரதத்தை கலந்துக்கிட்டு இதை எங்கள் அரசு வந்து செவிசாய்க்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம்.